ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கான எக்ஸ்பிரிமெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா இன்றைக்கான வீடியோவில் நாம் இந்த ஸ்மோக் பாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மோக் பாம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க, கலர் கலராக அந்த பப்ஜி ஸ்மோக் மாதிரி அழகாக வரும். இன்றைக்கி நம்ம அந்த ஸ்மோக் பாம் எப்படி வேலை செய்யுது, இதோட மெக்கானிசம் என்ன, உள்ள என்னெல்லாம் நடக்குது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணி மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதிகமாக பேசி மிஸ் பண்ண மாட்டோம். அடுத்த வீடியோக்குள்ள போகலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 2 கலர் ஸ்மோக் வச்சுருக்கோம். ஒன்று க்ரீன், இன்னொன்று ப்ளூ. ரெண்டையும் தான் நம்ம எனக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறது. இதோட கெமிக்கல் காம்போசிஷனை பாருங்கள். பொட்டாசியம் புரோமைட், ரோடமைன் பி, இந்த ரெண்டும் தான் இதோட கெமிக்கல் காம்போசிஷன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ரேட் வந்து 80 rupees வருது. டோட்டலாக ஒரு பாக்ஸில் 5 பீஸ் இருந்துச்சு, 400 ஆச்சு. இப்போ நாம இதுக்குள்ளே கட் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி இந்த மெக்கானிசம் என்ன எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணாதான் உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம டாப் ஏஜ் கட் பண்ண போகிறோம். டாப்பில் இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, டாப்பில் நம்ம கட் பண்ணோன்னா என்ன இருக்குன்ட்டு. டாப்பில் கட் பண்ணால் உள்ள ஒரு தனியாக ஒரு வெடியை சொருகி வச்ச மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. டாப்பில் கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு பாட்டமை கட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒன்றுமே இல்லை. பாட்டம் ரொம்ப எம்டியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் டாப்பில் ஏதோ ஒரு வெடியை சொருகி வச்ச மாதிரி இருக்குது. பாட்டமில் பார்த்தா பாட்டமில் ஒன்றுமே இல்லை. இந்த பாட்டமில் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட் நாம கட் பண்ணலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம பாதி இதை ரீச் பண்ணியாச்சு. இதை நம்ம பிரித்து போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம், எல்லா வெடியிலும் இருக்கிற மாதிரி இதில் களிமண் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டாப்பில் இருந்து ஒரு வெடி ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணோம். கீழே இவ்வளோத்துக்கு எம்டியாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த இவ்வளோ இடத்துக்கு இந்த களிமண் அடைச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேலே தான் கொஞ்சம் காலம் நமக்கு ஸ்மோக் பாம் இருக்குது. அதாவது கீழே வந்து எம்டி ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அது எதனாலன்னா நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருக்குமோ ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கீழே எதுவுமே இருக்காததால. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேலே கொஞ்சமாக பஞ்சு கூட வச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், மேலே பஞ்சுலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம இதையே கட் பண்ணுவோம். வாவ், வேற லெவல் காய்ஸ். உள்ளே இருக்கிற கெமிக்கல் வர ரீச் ஆகிட்டோம். புதினா சட்னி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சொன்ன மாதிரியே இது கிரீன் ஸ்மோக், அதனால் உள்ள கெமிக்கல் கிரீன் கலரில் இருக்குது பாருங்கள், நம்மளால் பார்க்க முடியுது. வெறித்தனம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இதில் எடுத்துக்கிடுவோம். இந்த கெமிக்கலை தண்ணியில் போட்டால் தண்ணி கலர் மாறுமான்னு செக் பண்ணிடலாம் வாங்க. நம்ம கிரீன் கலர் வந்து அப்படியே டோட்டலாக எல்லோ கலரில் மாறி அப்படியே பார்க்குறது தான் ரஸ்னா மாதிரியே இருக்குது பாருங்க. நம்ம வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்து நம்ம பற்ற வைக்கும் போது எப்படி இந்த மாதிரி கலரில் போகுதுன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் நாம் யூஸ் பண்ண கண்டெய்னரோட கண்டிஷனாக பார்க்கலாம். இதனால தான் மேலே அவ்வளோ எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கையில் ஹீட் எதுவுமே பற்றக்கூடாதுன்ட்டு. அழகா போச்சு பாருங்க. அப்படி எல்லா இடமே அப்படி கலர், அப்படி கிரீன் கலர் அப்படி நிறைஞ்சிருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்ம கலர் ஸ்மோக் எப்படி வேலை செய்து உள்ள என்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்த்ததில்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.